எஃப்டிபி நேயருக்கு வணக்கம். இன்று நம்மளுடன் ஐயா ரவீந்திரன் சமாளிச்சிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் சார். சீமான் மீது லாஸ்ட் 2-3 மந்த்ஸா ஒரு பெரிய விமர்சனம் என்னன்னா, ஸ்டாலினை பார்த்துட்டு வந்தப்போ திமுக இதுக்குள்ள கொஞ்சம் டோன் டவுன் பண்ணிட்டாரு, ரொம்ப சாஃப்டா இருக்காரு திமுக மீது இருக்கிற அந்த ஒரு இது இருந்துச்சு. விஜய் மீது கடுமையாக விமர்சிக்கிறார்ன்ற அந்த பார்வை இருந்தது. ஆனா இன்னைக்கு திமுக எஸ்ஐஆர் மீட்டிங்க்கு தாவேகா நாம் தமிழர் 2 பேருக்கும் அழைப்பு இருந்தது. பட் நாம் தமிழர் போகல. அதாவது ஒரு 2-3 வருஷம் முன்னாடி திமுக அனைத்து கட்சி கூட்டம் கூட்டும்போது சட்டமன்ற கட்சிகள் மட்டும் கூப்பிடுவாங்க, வேண்டே சீமான் அவாய்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு சீமானை மதிச்சு கூப்பிட்டுருக்கேன். பட் ஆனா சீமான் போகல. சோ இப்ப சீமான் மறுபடியும் திமுக அது ஸ்ட்ராங்கா போறாரா? கண்டிப்பா திமுக பிளஸ் சீமான் ரொம்ப ஸ்ட்ராங்கா போறாரு. விஜய் தரப்பு இஷ்யூ இல்லாததுனால, வேற அவங்களுக்கு பேசுறதுக்கு சப்ஜெக்ட் இல்லாததுனால சிம்பிளா மொட்டைச்சாத்தான் குட்டையில விழுந்தாங்கிற மாதிரி ஜான் ஆரோக்கியசாமி தன்னோட பத்திரிகைகளோட எடுபிடிகளை பயன்படுத்தி சீமான பிடிஎம்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாப்புல. அதுல ஆதாரங்கள் இல்லை. சீமான் திமுக பலகீனப்படுத்துறதுக்கு இஸ்லாமியர்கள் கூட்டம் தடா ரஹீமியும் கூப்பிட்டு திருநெல்வேலி பல இடங்கள்ல தமிழ்நாட்டுக்குள்ள நடத்திட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் கூட்டத்தையும் பல இடங்கள்ல நடத்திட்டு இருக்கிறாரு. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இந்த வாக்காளர்கள் 90% முஸ்லிம்ஸ் ஸ்டாலினுக்கு தான் போடுறாங்க. கிறிஸ்டின்ஸ் ஒரு 75% மு க ஸ்டாலின் தலைமைக்கு தான் போடுறாங்க. சோ ஸ்டாலின் குவிஞ்சு கிடக்கூடிய இந்த ஓட்டை எடப்பாடியால பாஜக தலைமையை வச்சு எடுக்க முடியாது. விஜய் மண்குதிரை விட்டுருங்க, அவரு 214 போட போறதில்ல. அவரை சீமானுக்கு போட்டியாட்டு கருத்து கணிப்பு அதுன்னு வைக்கக்கூடிய அத்தனை பேரும் முகத்துல கறி பூசிக்கிட்டு பரிதாபமா இந்த விஷயத்துல பரிதாபமா ஏமாந்து போறாங்க. அதை விட்டுருங்க. அப்போ இந்த 3 சிஎம் கேண்டிடேட்ல ஸ்டாலினை கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் பலகீனப்படுத்தக்கூடிய சக்தி சீமானுக்கு தான் இருக்கு. அதே மாதிரி பரையர் சமூகமும் திருமாவளவன் ரூட்ல ஸ்டாலினுக்கு தான் பெரிய அளவுக்கு வாக்களிக்கிறாங்க. ஸ்டாலினுக்கும் பரையவர்கள் இருக்கு, திமுகவுக்கும் காங்கிரஸ் எல்லாமே சேர்ந்து. அப்படி வரும்போது சீமான் பரையருக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் 5 விழுக்காடு இடத்தை உயர்த்தி கேட்கிறார். இதுல ஒரு சைடு அருந்ததியர்கள் புறமொழியாளர்கள் ஸ்டாலின் கன்சாலிடேட் ஆனாலும் பரையர் தேவேந்திர குல வேளாளர்கள் மத்தியில ஸ்டாலினுக்கு ஓட்டு கொஞ்சம் சேதாரம் ஆகுது. அதே மாதிரி டாஸ்மார்க் மேட்டர்ல கல்லு வேணும்னு சீமான் கேட்கிறாரு, அதுலயும் ஸ்டாலின் ஓட்டு கொஞ்சம் சேதாரம் ஆகுது. சோ சீமான் தான் வளர்றதுக்கு எல்லாத்தையும் அடிச்சுதான் வளர பார்க்கிறாரு. ABCDன்னு 4 வரையும் அடிக்கிறாரு. ஏடிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ், டிஎம்கே 4 வரையும் அடிக்கிறாரு. இதுல அவர் இப்போ தன்னோட வளர்ச்சிக்கான சூட்சுமம் உண்மையான காரணம் என்னங்கிறத சீமான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாருங்கிறத நவம்பர் 1ஆம் தேதி நேற்று நடந்த தமிழ்நாடு நாள் அந்த கூட்டத்துல சீமான் தெளிவா பண்ணாரு. அதுல திமுகவை தான் அடிக்கிறாரு. நீங்க தமிழ்நாடு நாளுன்னு அண்ணா சொன்ன நாள்லாம் கிடையாது, நீங்க எங்க அடையாளத்தை அழிக்க பாக்குறீங்கன்னு திமுகவை அடிச்சுதான் அதுக்குள்ள வராரு. வரும்போது அதுல எடப்பாடிய மிக கடுமையா அடிச்சிட்டாரு. இதுவரை அடிக்காத அடிய சமய நாட்கள்ல எடப்பாடி அடிக்கிறாரு. குறிப்பா சசிகலா அம்மையார் காலில் விழுந்துதானே நீங்க முதலமைச்சரா வந்தீங்க, நீங்க என்ன பெரிய திராவிட இயக்கம்னு கிளைம் பண்றீங்க, சுயமரியாதைன்னு கிளைம் பண்றீங்க, உங்க சுயமரியாதை சந்திச்சிருக்குது இல்லையான்னு கேட்கிறாருன்னா, சசிகலா அம்மையார் ஒரு பெண், அவரை எடப்பாடி டாப் டிச் பண்ணாருங்கிற ஒண்ணு. இன்னொன்னு, முக்குலத்தோர் சமுதாயத்துல 30 வருஷமா ஜெயலலிதாவுக்கு அடுத்தபடியா இருந்து தமிழ்நாட்டை ஆண்டவங்கிற ஒரு பேர் எடுத்தவங்க, டெலிகேட்டட் பவர் ஆஃப் ஜெயலலிதா, சசிகலா, தினகரன், இவங்கெல்லாம் அந்த குடும்பம் பேர் எடுத்தவங்க. குறிப்பா சசிகலா ஜெயலலிதாவின் உயிர் தோழிங்கிற பேர் எடுத்தவங்க. சோ முக்குலத்தோர் சமுதாயத்தை எம்பவர் பண்ணதுல சசிகலாவுக்கு பங்களிப்பு பெருசா இருக்குது. அந்த சசிகலாவை இவரு காலவாரி விட்டுட்டாருன்னு சொல்லும் போது எடப்பாடிக்கு எதிராக முக்குலத்தோர்களை சீமான் பெரிய அளவுல திருப்புறாரு. அதே மாதிரி பசுமன் முத்துராமலிங்க தேவர் பிறந்தநாள் கூட்டத்துல அதுலயும் அடிச்சதெல்லாம் நானு என் தம்பி ரொம்ப கரெக்டா சொல்லுவான். ரங்கராஜ் பாண்டே அவனை பாராட்டணும், தம்பிக்கு என் பாராட்டுகள். பெரிய லெவல்ல இருந்த 3 தேவர்களை அடிச்சது எடப்பாடி பழனிசாமி தான்னு அதையும் அந்த கூட்டத்துல தெளிவா சொல்லி, நீங்க பாரத ரத்னாவும் ஏற்பாடு போறோம் 4.5 வருஷம் ஆட்சியில இருந்த போது கொடுத்துருக்கணும்னு சொல்லி, அதையும் தாண்டி பாரதியார் வ.உ.சி.க்கு ஏன் பாரத ரத்னா கொடுக்கலன்னு எடப்பாடிக்க கூட்டணியான பாஜகவையும் அவரு விமர்சனம் வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த நகர்வை எம்ஜிஆர் நகர் கூட்டத்துல செய்தாரு. இன்னொரு பெரிய நகர்வு 10.5 ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம எடப்பாடி கொடுத்தது தவறுங்கிறாரு. அப்ப
அவரு முக்குலத்தோர் எடப்பாடியை ஏத்துக்கிட மாட்டாங்க, இன்னும் பல விஷயங்களை எடுத்து அடிப்பாரு. அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு முக்குலத்தோர் சமுதாயம் வந்து ஸ்டாலின் வந்து பெரிய அளவில் அதிகாரம் கொடுக்கிறாரு. ஸ்டாலின் தனக்கு கிடைச்ச ஓட்டு 10ன்னா 20 ஓட்டுக்கான அதிகாரத்தை முக்குலத்தோருக்கு கொடுக்கிறாரு. 10 ஓட்டு முக்குலத்தோர்கிட்ட கிடைச்சாலும் கூட 20 ஓட்டுக்கு உள்ள அதிகாரத்தை தாராளமா கொடுக்கிறாரு. மீண்டும் அவர் அப்படித்தான் செய்வார். ஏன்னா அவரும் அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டார். முக்குலத்தோர் ஸ்டாலினா எடப்பாடியான்னா எடப்பாடி எதிர்ப்பாங்க, ஸ்டாலின் ஆதரிப்பாங்கிற உண்மையை தெரிஞ்சனாலதான் டக்குன்னு இவர் திருச்சி சிவாவுக்கு துணை பொதுச்செயலாளர் போஸ்ட் எல்லாம் டக்குன்னு கொடுத்தாரு. அந்த இதுல ஸ்டாலின் தெளிவா இருக்கிறார். சீமானும் அதுல ரெட்டலை அதிமுக முக்குலத்தோர்கள், திமுகவை ஏற்றுக்கொள்ளாத முக்குலத்தோர்கள் தனக்கு வாக்களிப்பாங்கிற அடிப்படையில எடப்பாடி பழனிசாமியை முக்குலத்தோர் மத்தியில கடுமையா ஒரு பின்னடைவு சந்திக்கக்கூடிய அளவுக்கு தன்னோட வாதங்களையும் தன்னுடைய அரசியல் நகர்வுகளையும் வைக்கிறாரு. குறிப்பா 10.5 ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம எடப்பாடி கொடுத்தது தவறு, ஸ்டாலின் என்டால்ஸ் பண்ணதும் தவறுங்கிறார். திமுக அதிமுக 2 வரையும் அடிக்கிறார். இதோட நுணுக்கம் என்னன்னு ரங்கராஜ் பாண்டிக்கு தெரியாது, 100% தெரியாது. இதோட நுணுக்கம் என்ன, மக்கள் மத்தியில என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னே தெரியாம ஏசி ரூம்ல இருந்து இஷ்டம் போல பேசிட்டு இருக்காங்க. இது நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் எடப்பாடிய வடதமிழகத்துல தன் பக்கம் எடுக்கிறார். எடுத்தேங்க கவிழ்த்தன்னு அவரு 2019 8,000 ஓட்டு எடப்பாடியில குறைஞ்சதுனால 10.5 கொடுத்து 93,000 ஓட்டு அதிகம் வாங்கிட்டாரு. இப்ப ராமதாஸ் இல்லாமலே எடப்பாடியில 50,000 ஓட்டு அதிகம். அப்ப சீமான் அதுல பாக்குறாரு, தமிழ் தேசிய வன்னியர்கள் நமக்கு வாக்களிப்பாங்க, வன்னியர் ரசிய கம்யூனிட்டி எடப்பாடி பழனிசாமி பின்னாடி நிற்கிறாங்க. இது வந்து ஒரு சுயநல அரசியல், ஒரு வெளிப்படைத்தன்மையற்ற அரசியல். குலசேகரன் கமிஷன் கமிட்டியை போட்டுக்கிட்டு வண்ணார், நாவிதர், குயவர், போயர், ஒட்டர், வேட்டுவ கவுண்டர், ஊராளி கவுண்டர், தொட்டிய நாயக்கர், மருத்துவர், மங்களா, முக்குவர், பரதவராஜகுலம் மீனவர், ஆண்டிப்பண்டாரம், ஜங்கம், வலையர், புதுக்கோட்டை முத்தரையர், குறும்ப கவுண்டர்னு, தொட்டிய நாயக்கர்னு எண்ணற்ற சமூகங்களுக்கு இவங்க எல்லாமே 10% வருவாங்க. இவங்களுக்கு எடப்பாடி அநீதி அடைச்சது அநீதிங்கிறத நான் ஒருத்தன் தான் சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு 8% வாக்கு பெற்ற நாம் தமிழர் கட்சி தலைவர் என் சகோதரர் சீமான் அதை எடுத்து அடிக்கிறாரு. கல்யாணராமன் ஜி நியாயத்தை தான் ஜி சொல்றாரு, சீமான் கோப்படாதீங்க ஜி. கல்யாணராமன் ஜி RSS தொண்டர், நாட்டுப்பற்று மிக்கவர், அவர் பாராட்டுக்குரியவர், தீவிரமானவர், இதெல்லாம் நியாயத்தை தான் சொல்றாரு. கல்யாணராமன் ஜி கோவப்பட்டாலும் இந்த மக்களுக்கும் ஓட்டு இருக்கு, இந்த மக்களுக்கும் விழிப்புணர்ச்சி இருக்குது, இந்த மக்கள் ஏமாளிகள் இல்லைங்கிறது கல்யாணராமன் ஜிக்கும் நல்லா தெரியும். அதே வேளையில வன்னியர் வாக்குகள் இதுலையும் கலியபெருமாள், பொன்பரப்பி, தமிழரசன், வீரப்பன் இதெல்லாம் சொல்லக்கூடிய சீமான், ஆனைமுத்து இவங்களெல்லாம் முன்னிறுத்தக்கூடிய சீமான், வீரப்பன் என்கொண்டவரை இப்போ சரின்னு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடியில சொல்லிடுவாரான்னு கேட்கிறார். அப்போ அதுலயும் காடுகோர் வன்னியர்கள், ஜெயலலிதாவே ஏத்துக்கிடாத வன்னியர்கள், குருவை கடுமையா கொடுமைப்படுத்தின ஜெயலலிதாவை வெறுக்கக்கூடிய வன்னியர்கள் வாக்குகளையும் மாவீரன் ஜெயகுரு வன்னியரின் அடையாளமா டாக்டரையும் தாண்டி வந்துட்டு இருக்கிறாரு. யாரை தாண்டி வந்துட்டு இருக்கிறாரு? டாக்டர் ஐயாவை தாண்டி மாவீரன் ஜெயகுரு வன்னியர் அடையாளமா வந்துட்டு இருக்கிறார். உண்மைங்க, நான் டாக்டர் என்ன ராஜ்யசபா தரலன்னு கோபத்துல சொல்லல, உண்மையை சொல்றேன் மனசார. அவரால் தான் நான் பாப்புலர் ஆனேன், அது வேற விஷயம். அப்ப நீங்க இந்த காடுகோர் வன்னியர்கள் மத்தியில ஜெயலலிதா எதிர்ப்பு நடவடிக்கை எதிர்ப்புல அவர் எடப்பாடியை பலகீனப்படுத்தக்கூடிய அரசியலை பண்றாரு. இன்னொன்னு, ஜெயலலிதா பசும்பொன் ஐயா முத்துராமலிங்க தேவர் அந்த குரு பூஜையை காலி பண்ண நினைச்சாங்க. அங்க கொண்டைங்கோட்டை மறவர்கள் கல்லையும் மண்ணையும் அதிமுக அமைச்சர்கள் மேல வீசின பிறகுதான் ஓபிஎஸ்க்கு பிடபிள்யூ மினிஸ்டர் கொடுத்தாங்க, விஜயபாஸ்கருக்கு ஹெல்த் கொடுத்தாங்க, 8 தேவர் மந்திரிய ஆக்குனாங்க, பயந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட்ல சசிகலா நீக்கிட்டு நாடார்கள் சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மரபினர்னு சொல்லி நாடார் ஓட்டுக்காக வந்தாரு. குண்டாசுல போட்ட என்ன ஒரு நாராயணன் கல்யாணத்துக்கு போய் சசிகலாவை நீக்கிக்கிட்டு ஜெயலலிதா நின்னாங்க. அதற்கு பிறகு அவங்க கனிமொழி ஸ்டெப் எடுத்து கனிமொழி கூட்டம் வர்றதும், இந்த ஓட்டு போனா அந்த ஓட்டு வருமா வராதாங்கிறதோட ஏற்கனவே இருந்த ஓட்டை பெற்றன்னு குரு பூஜையை காலி பண்ண நினைச்சவங்க, சசிகலாவை தூக்கி போட்டவங்க, பன்னீருக்கு பிடபிள்யூயும் இவரு விஜயபாஸ்கருக்கு ஹெல்த்தும் கொடுத்துக்கிட்டு முக்குலத்தோரிடம் ஜெயலலிதா விழுந்தார்கள். முக்குலத்தோர் வாக்கு வலிமையில் ஜெயலலிதா விழுந்தார்கள். ரங்கராஜ் பாண்டே இதுதான்பா உண்மை. அதைத்தான் சீமான் அடிக்கிறாரு. உனக்கு வலிக்கலாம், பட் உண்மை அது.
ஜெயலலிதா குருபூஜையை காலி பண்ண நினைச்சதுனால தங்க கோஷம் கொடுத்தாப்புல பண்ண தப்புன்னு ஜெயலலிதா அடிக்கிறாரு ரங்கராஜ் பாண்டே. முடிஞ்சா சாணக்கியாவில இதுக்கு விளக்கம் போட்டு பாருங்க. அப்ப நீங்க இந்த இடத்துக்குள்ள முக்குலத்தோர் மத்தியில ஜெயலலிதாவுக்கு இமேஜையும் காலி பண்றாரு. கஷ்டம் அது. முக்குலத்தோர் மத்தியில ஜெயலலிதா இமேஜை காலி பண்றது கஷ்டம். ஆனா அதையும் சீமான் எடுத்து செய்யறாரு. சோ எடப்பாடிக்கும் ரெட்டலைக்கும் விழுந்த வாக்குகள்ல எந்த அளவுக்கு தனக்கு வாக்க ஏத்த முடியுமோ அதை சீமான் தெளிவா செய்யறாரு. இதையும் தாண்டி கொங்கு மண்டலத்துல புற வெள்ளாள கவுண்டர் பண்றாரு. அங்க கிளாஸ் டிஃபரன்ஸை கொண்டு வர்றாரு. சீமான் பெரிய அறிவாளி சவுக்கு சங்கர், சீமான் பெரிய அறிவாளி ரங்கராஜ் பாண்டே, நீங்க இருட்டுல இருந்துகிட்டு கிணற்று தவளையா இருந்துட்டு கருத்துக்களை சொல்லாதீங்க. ஷாமண்ணன் சொன்னாலும் அவருக்கும் சேர்த்துதான் இது. அங்க கிளாஸ் டிஃபரன்ஸை கொண்டு வர்றாரு. தான் இவரு வேலுப்பிள்ளை பிரபாகரன், தீரன் சின்னமலை கவுண்டர் ஏழையா இருந்து பெரிய அளவுல வளர்ந்தவங்கிறதும் சாமானியனா இருந்து பெரிய அளவுல சாதிச்சவங்கிறதையும் முன்னிறுத்துறாரு. இதுல யங் வெள்ளாள கவுண்டர்களை போடுறாரு. எடப்பாடிக்கு வெள்ளாள கவுண்டர்லாம் 60 வயசு தாண்டவங்க. வெள்ளாள கவுண்டர் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. எடப்பாடி வெள்ளாள கவுண்டர் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாரு. அப்ப வெள்ளாள கவுண்டர் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடப்பாடிக்கு பெண் வெள்ளாள கவுண்டர் ஓட்டுல வேட்டு வைக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு வெள்ளாள கவுண்டர் ஓட்டுல இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வேட்டு வைக்கிறார். அப்ப அங்க ப்ரோ வெள்ளாள கவுண்டராட்டு அதிக வெள்ளாள கவுண்டர் கேண்டிடேட்டை போட்டு எடப்பாடியை பலகீனப்படுத்தினாதான் ஸ்டாலின் வர்சஸ் சீமான் வரும்னு சீமான் இருக்கிறாரு. எந்த அளவுக்கு அடிச்சாருங்கிறத ரங்கராஜ் பாண்டையும் சவுக்கு சங்கரும் நீதி நியாயம் நாணயம் நேர்மை இருந்தா தங்க வெப்புல போடணும். ஈரோடு கிழக்குல நிற்காதவங்கள களத்தை விட்டு ஓடிய கோழை நாய்கள்னு அடிச்சாரு. நான் தான் ஸ்டாலினை எதிர்த்தேன், மற்றவெல்லாம் கோழை நாயா களத்தை விட்டு ஓடிட்டானாரு. இது ஏன் அவங்க பேரை சொல்றேன்னா, அவங்க வெல்விசர் தான், என் தம்பிமார் தான், 2 பேரும் பெரிய ஆட்கள் தான். உண்மையை நீங்க மறைக்கிறீங்கன்னு சொன்னாதான் பொது புத்தியில அவங்கள்ட்ட ரவீந்திரசாமி கோழை நாய்கள் ஓடிட்டாங்கன்னு எடப்பாடி அடிச்சுதான் சீமான் வளர்றாருன்றது அவங்களுக்கு தெரியும். மேலும் அவங்க செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணுவாங்க. ஓ, அண்ணன் சொல்றதான்பா கரெக்ட், சீமான் கரெக்டா தான் போறாரு. எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் 1% 8% வந்திருக்கிறாரு. சரி, இவங்க 2 பேருக்கும் மீண்டும் கேட்கிறேன், தம்பிமார்களே, நீங்க நாளைக்கு என்னவும் ப்ரெடிக்ட் பண்ணுங்க. உங்க ஆசைக்கு தான் ப்ரெடிக்ட் பண்ணுவீங்க, அதை நான் தடுத்துட முடியாது. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 1% இருந்த சீமான் இன்னைக்கு 8% வந்திருக்காருன்னா, எடப்பாடி பழனிசாமி 2 சாதியை வச்சு சமூக நீதியை சூறையாடுறத பிடிக்காத ஜாதிகள் தானே சீமானுக்கு போட்டு தூக்கி விட்டுருக்கான். அது உண்மைதானே? இதை நேர்மையா ஒத்துக்கணும் இல்லையா? அடுத்தால ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நோட்டாவுக்கு கீழே போன உழவங்கோட்டுல ரெட்டலையே 4வது தள்ளிட்டாருன்னா சீமான் அங்க நாடாரு 60% இருக்கான்னு அர்த்தம் இல்லை. அதிமுக 4வது போயிருக்குன்னா அங்க அதிமுக ஓட்டு போட்டது ஆசாரி, மீனவர்கள், இந்த பரையர் சமூகத்துல எங்க ஊர்ல சாம்பவர் சமூக சோதரர்கள் சொல்லுவாங்க, இவங்க தான் ஓட்டு போட்டாங்க. நாயர் ஓட்டு போட்டிருந்தாங்க. நாயர் சீமானுக்கு ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்க சமூக வலைத்தளத்திலையும் இங்க ஊடகத்துல வரக்கூடிய நாயர்கள் எல்லாம் சீமான் மேல வன்மத்தை தான் கொட்டுறாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாயர்கள் எல்லாம் சீமான் மேல வன்மத்தை தான் கொட்டுறாங்க, மலையாளிஸ் எல்லாம். பட் அங்க ஓட்டு போட்டது ரெட்டலைக்கு ஓட்டு போட்ட ஆசாரி, இவங்க சாம்பவர் சமூக மக்கள், முக்கோர் மீனவர்கள் தான் போட்டாங்க. அப்போ எடப்பாடிக்கு ஓட்டை எடுத்துதான் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நோட்டாவுக்கு போன இடத்துல இருந்து எடப்பாடியை 4வது தள்ளி இருக்காரு. ரெட்டலை ஓட்டு எம்ஜிஆர் ஓட்டை ஜெயலலிதா ஓட்டை எடுத்து அதிமுக ஆட்சிக்கு வந்த புதுச்சேரியில ஈர்ப்பு சக்தி ஏற்ற எடப்பாடி பழனிசாமிய 4வது தள்ளிட்டாரு சீமான். இதுக்கு என்னையா காரணம் சொல்றீங்க? அங்க நாடாரா இருக்கான், வேணா அதுன்னு சொல்லு, கிராமணி இருக்கான், கிராமணி போட்டான்னு அதையும் ஏதாவது சொல்லுவீங்க. நல்லதுதான், 4 கிராமணி ஓட்டா சீமானுக்கு அப்போ வரம் கூடுதலா. சோ சீமானோட வளர்ச்சிங்கிறது எடப்பாடி பழனிசாமியின் சமூக நீதி சூறையாடல், எடப்பாடி பழனிசாமி முக்குலத்தோரை எதிர்த்தது, எடப்பாடி பழனிசாமி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம 10.5 கொடுத்தது, எடப்பாடி பழனிசாமி காங்கிரசும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஆணின்னு சொல்லிக்கிட்டு பாஜக கிட்ட போய் விழுந்தது, எடப்பாடி பழனிசாமி டாக்டர் ஐயாவுக்கும் அன்புமணிக்கும் பயந்து 10.5க்கு கருத்து சொல்ல முடியாம பயந்து விக்கிரவாண்டி களத்தை விட்டு ஓடுனது, எடப்பாடி பழனிசாமி தனக்கும் சீமானுக்கும் வித்தியாசம் இருக்காதுன்னு ஈரோடு கிழக்கு களத்தை விட்டு ஓடுனது. இதுதான் சீமானுக்கு வளர்ச்சிக்கு காரணம். இப்பவும் 18% என்டிஏ ஓட்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஓட்டுன்னு சீமான் கருதுறாரு. மோடி பிரதமருக்குன்னு கொடுத்த ஓட்டு அசம்பிளிக்கு வராதுன்னு கருதுறாரு. அந்த புள்ளிக்குள்ளையும் அண்ணாமலை மேல பற்றுதல் கொண்ட வாக்கள் கருதுறாரு. அதனாலதான் ஒரு கேள்விப்பதில்லை, கல்யாணராமன்ஜி கண்ட நடிகர்களுக்கெல்லாம் மன்றம் வைக்கும்போது என் தம்பி அண்ணாமலைக்கு ஏன் மன்றம் வைக்க கூடாதுன்னு சொன்னாருன்னா, அண்ணாமலை மேல பற்றுதல் கொண்ட அந்த 18% வாக்குகளும் 2 ஜாதி கட்சியாட்டு சமூக நீதியை சூறையாடக்கூடிய, உங்களுக்கு சமூக நீதி சூறையாடல கல்யாணராமன்ஜிக்கு ரொம்ப விருப்பமோ,
நல்லா விரும்புறீங்களா என் தம்பி, இவரும் RSSல உள்ளவர், உறுதியானவர், பாராட்டுக்குரியவர், கமிட்டட் கேடர், அதெல்லாம் வேற விஷயம். அப்போ அந்த இடத்துக்குள்ள அண்ணாமலை போடுவது மூலமா அந்த 18% ஓட்டும் பெரும்பகுதி எடப்பாடிக்கு டிரான்ஸ்பர் ஆகாம பாத்துக்கிறாரு சீமானுக்கு அது வரும்னு நினைக்கிறாரு. இதுல இந்த நாடார்கள் ஓட்டு இப்ப ஐயா தாண்டிங்க நாடாருக்கு வந்து பாரத ரத்னா நயனார் நாயந்திரன் கேட்கல, முத்துரமேஷ் வந்து கேளுங்க, தாண்டிங்க நாடார் வந்து நாக்பூர் விஜயதசமி விழாவில் சிறப்பு அழைப்பாளராக போன ஒரு இந்து நாடார் வகுப்பை சேர்ந்தவர், கேரளாவில் எதிர்கட்சி தலைவராக இருந்தவர். மக்கள் தலைவர் எம்ஜிஆர்கிட்ட இந்துக்களுக்காக உங்க காவல்துறையை போக சொல்லுங்க, இந்த மாவட்டத்துல எவன் மிஞ்சிராணி பார்ப்போம் அப்படின்னு நேருக்கு நேரம் எம்ஜிஆர்கிட்ட இந்துக்களுக்காக சவால் விட்டவர். முன்னாள் எம்பிஆர் இருந்தவர் மக்களவை தொகுதியில 80% வாக்கெடுத்து நரசிம்மராவுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பிரேக்கா நார்கோல் எம்பி தொகுதியில ஈர்த்தவர். ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னாவை நேனாநேந்திரன் கேட்கிறாரு. அவரு கஸ்டடியன் ஆஃப் இந்தியன் ரிலிஜன் என்னவர், வள்ளலாருக்கணியானவர் ஐயா முத்துராமலிங்க தேவர். அது கேட்கறது நியாயம்தான். அப்போ நயனா நாயந்திரன் ஐயா தாண்டிங்க நாடார் கேட்கணுங்கிற ஒரு கருத்தை முத்துரமேஷும் நாடார் அமைப்புகளும் முன்வைக்கிறாங்க. இது வந்து கல்யாணராமன்ஜியும் இது கரெக்ட் தான் சொல்லுவாரு. சீமான் இந்த இடத்துக்குள்ள தாண்டிங்க நாடாரை பற்றி பேசினா RSS தலைவர்னு கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு வராதுன்னு அவர் இதுக்குள்ள போகல. ஆனா அவர் வந்து பாரதியாருக்காக கேட்கிறாரு. அப்போ பாண்டையே பாரதியாருக்காக கேட்கல, பாஜகவே கேட்கல, சீமான் கேட்கிறாருங்கிறது வந்து பெரிய அளவுல வருது. அவரு பாபுசிக்காக கேட்கிறாரு, அதுவும் பெரிய அளவுக்குள்ள சீமானுக்கு ஒரு நன்மையை கொடுக்குது. ஐயா வைகுண்டரை பற்றி பேசுறாரு, அண்ணன் சிவாஜியை பற்றி பேசுறாரு, ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் பேசுறாரு. இது மோடி பிரதமரில் விழுந்த இந்த நாடார் வாக்குகளை வந்து சீமானுக்கு கொண்டு வரும். பட்டியல் வெளியேற்றத்தை பற்றி சீமான் பேசுறாரு. ஐயம் நரேந்திரர் இவார் தேவேந்திரர்னு மோடி பேசினாரு. பல்லர்களே பாண்டியர்கள் சொல்லி தமிழன் எவனும் தாழ்ந்தவன் இல்லை, தேவேந்திர குல வேளாளர்கள் என்றால் யார் வேளாளர்கள்னு சீமான் கேட்கிறாரு. அப்ப இதுல எடப்பாடிக்கு விழுந்த மோடிக்கு விழுந்த தேவேந்திர குல வேளாளர் ஓட்டு சீமானுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிராமணர்களை ஒரு 6 பிராமணர்களுக்கு டிக்கெட் கொடுக்கிறாரு. பாரதியாருக்கு பாரத ரத்னா கேட்கிறாரு. பெரியார் மண்ணல்ல பெரியாரை மண்ணு அடிக்கிறாரு. சோ இதுல பிராமணர் வாக்குகளும் இந்த இடத்திலும் வியாபார பிராமணர்கள் வேறு, சாதாரண பிராமணர்கள் வேறு, வியாபார பிராமணர்கள் வேறு, சாதாரண பிராமணர்கள் வேறு. 6 பிராமணர்கள் சீமான் கேண்டிடேட் போடுறாரு. அப்போ மோடி பிரதமர் விழுந்த பிராமின்ஸ் ஓட்டுல பெரும்பகுதி சீமானுக்கு வர வாய்ப்பு இருக்கு. சோ சீமானுக்கு ஸ்ட்ராட்டஜி கிளியர். 1% ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போது இருந்த நாம எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லாம அபகரிக்கும் நோக்கம் கொண்டவருங்கிறதுலையும் முக்குலத்தோரை எதிர்த்ததுனாலையும் சசிகலா மேல சிறைச்சாலையில கொல்ல சதினார் சீமான் போல்டா சொன்னாரு. சோ இந்த இடத்துக்குள்ள எடப்பாடியை பலகீனப்படுத்தி நம்ம 17% வாக்குகள் பெரிய அளவு வந்துடலாம். NDA ஈரோடு கிழக்குல நிற்காத தப்புன்னு சீமான் சொல்றாரு. கல்யாணராமன்ஜி அதுல அண்ணாமலையும் சேர்த்து தான் சொல்றாரு. ஜி அண்ணாமலை, இவர் எல்முருகன், நயினார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன், பொன் ராதாகிருஷ்ணன், தென் இவங்க வானதி சீனிவாசன், இவர் ரெட்டியார் சீனிவாசன், H ராஜா, எல்லா பாஜக தலைவர்களையும் தான் சொல்றாரு கல்யாணராமன்ஜி. அண்ணாமலையும் சேர்த்து தான் சொல்றாரு. ஜி களத்தை விட்டு கோலத்தனமா ஓடுனவங்கன்னு தமிழக பாஜகவை சொல்றாரு. ஜி புரிஞ்சுதா ஜி உங்களுக்கு? விக்கிரவாண்டியில NDA நிற்குது. NDA கேண்டிடேட் அன்புமணியை அண்ணாமலை அனௌன்ஸ் பண்றாரு. விக்கிரவாண்டி வீதிகள்ல ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள்னு திமுக அடிச்சு அன்புமணி ராமதாசும் இவரு அண்ணாமலையும் மாம்பழத்தை தூக்கிட்டு போறாங்க. 29% ஓட்டு வருது. எடப்பாடி எடுத்த ஈரோடு கிழக்குல எடுத்தது 5% ஓட்டு வீரவண்டியர்கள் தெளிவான கவர்மெண்ட் எடுத்து 50 பூத்துல திமுக கீழே தள்ளி எடுத்த வாக்குகள் கல்யாணராமன்ஜி. ஆனா ஈரோடு கிழக்குல நிக்கல. இந்த இடத்துலதான் அண்ணாமலையோட பொறாமையில பாஜக தலைவர்கள் தப்பு பண்ணாங்க. அதே மாதிரி RKNRல தான் தமிழிசை மேல உள்ள பொறாமையில தப்பு பண்ணி தமிழ் தேசியத்தை எழும்ப விட்டாங்க தமிழக பாஜகவினர். உண்மையை சொல்றேன் அண்ணாமலையும் அதுல குற்றவாளி தான். நான் அண்ணாமலையும் சேர்த்து தான் சொல்றேன். இந்த இடத்துலதான் சீமான் எழும்புறாரு. பெரியார் மண்ணா பெரியாரை மண்ணான்னு அடிக்கிறாரு. அதுலதான் ஸ்டாலினா சீமானான்னு வருது. விக்கிரவாண்டியில நின்ன NDA ஈரோடு கிழக்குல நிற்காததுல அந்த லீடர்ஷிப் சீமான்ட்ட வருது. அந்த 18% மக்கள் மத்தியிலையும் சீமான் ஒரு லீடர் ஆகிறாரு. இதைத்தான் களத்தை விட்டு ஓடிய கோழை நாய்கள்னு எல்லாத்தையும் சேர்த்து அடிக்கிறாரு. நீங்க மிலிட்டன்ட் ஆனவர் தான், RSS கேடர் தான். இந்த கட்சி ஏன் கீழே போச்சுன்னு புரியுதா? பாமக மாதிரி மாறி மாறி கூட்டணி போன மாதிரி, மதிமுக மாதிரி மாறி மாறி கூட்டணி மாறி, கேரளாவில் பெரிய உயிர் பழியை இழந்து பல தியாகங்களை பண்ண அந்த கட்சி இன்னைக்கு மேல எழுதி இருக்குதுன்னா LDF கூடயோ
யூடிஎஃப் கூட்டணி போகாம மிலிட்டண்டா உயிர் தியாகத்துக்கு தயாராகி RSS கேடர் வந்து தனிச்சு எழும்பி போறதுனால கேரளாவில் வளருது. இன்னைக்கு ஒரிசாவில் வளர்ந்திருக்கோம்னா தனித்து காங்கிரஸ் கூடயோ பிஜேபியுடைய கூட்டணி போகாம ஃபைட் பண்ணி வளர்ந்திருக்கோம். தெலுங்கானால வளர்ந்திருக்கோம்னா அந்த ஃபைட்டு தான் காரணம் இன்னைக்கு. ஆனா தமிழ்நாட்டுல சொத்தையா சொதப்பலா மாறி மாறி கூட்டணி போட சொதப்பல் கட்சியா போயிட்டு வன்னியர்களை நம்பி வீர வன்னியர்களை நம்பி விக்கிரவாண்டில நின்ற அந்த கட்சியால இந்த கட்சி கூட்டணியால ஈரோடு கிழக்குல நிற்க முடியல. சீமான் சுத்த வீரன் நின்னா. நீங்களும் ஒரு போல்டானவங்க தான் கல்யாணராமன்ஜி. உங்களுக்கு தெரியும் ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். அந்த RK நகர்ல பண்ண தப்ப, தமிழிசை மேல உள்ள பொறாமையில கட்சிக்காரங்க பண்ண தப்ப ஈரோடு கிழக்குல அண்ணாமலை மேல உள்ள பொறாமையில பண்ணாங்க. அதனால சீமான் வளர்ந்துட்டு இருக்காரு. 17% ஓட்டு எல்லாம் அண்ணாமலைக்கு சாதகமா வந்த ஓட்டு எடப்பாடிக்கு போகாம எடப்பாடியை பலகீனப்படுத்தி சீமான் தெளிவா வளருவாரு. இது கல்யாணராமன்ஜி கதர்னாலும் ஒண்ணு நடக்காது, பாண்டேஜி கலர்னாலும் ஒண்ணு நடக்காது, ஷியாமண்ண கில்லிங் சைலன்ஸ் பண்ணாலும் ஒண்ணு நடக்காது, சவுக்கு சங்கர் சொன்னாலும் ஒண்ணு நடக்காது. களம் இருக்கு, களத்துல இருந்து வாரம் ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் பிரேம். கோட்டை விட்டவனுங்க புலம்பிட்டு இருக்க வேண்டியதுதான். நீ ஏன் ஈரோடு கிழக்குல நின்று ஒரு கேண்டிடேட்டை போட்டு சீமான 3வது தள்ள முடியல? அப்ப உனக்கு விக்கிரவாண்டியில மட்டும் களத்துல நிற்க முடிஞ்சது இல்ல. இந்த மாதிரி விஷயங்கள் தான் சீமானுக்கு லாபத்தை கொடுக்குது. எடப்பாடியை பலகீனப்படுத்திதான் சீமான் வளர்கிறாரு. எடப்பாடி பலகீனப்படுறதுனால ஸ்டாலினுக்கு அது லாபமா இருக்குங்கிற ஒரு சூழ்நிலையில கல்யாணராமன்ஜி வருத்தப்படுறாரு, பாண்டே வருத்தப்படுறாரு, சவுக்கு சங்கர் வருத்தப்படுறாரு. பட் ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்ல. ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்ல. 57, 62 காமராஜ் உயரத்துல 40% வாக்கு பலத்தோட ஸ்டாலின் இருக்கிறாரு. 45 குறைய மாட்டாரு. ஆனா 1 to 1 அவரே தோற்கடிக்க முடியும். இதுதான் யதார்த்த உண்மை. சரி சார், இவ்வளவு தூரம் இணைஞ்சு எங்களோட கேள்வி பதில் சொல்ல முடியும் சார். தேங்க்யூ.